இந்த புயல் மையம் கொண்டாலே போதுங்க. சென்னையோட மையப்பகுதி ஃபுல்லாவே தண்ணீர் மையம் கொள்ள ஆரம்பிச்சிருது. அதுவும் ரோட்ல தண்ணி இருந்தா கூட பரவாயில்ல, வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருது. 2010 காலகட்டத்துக்கு முன்னாடியெல்லாம் சென்னை மக்கள் எப்படா மழை வரும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா தண்ணிக்கு அவ்வளோ பஞ்சமா இருந்துச்சு. ஆனா இப்போ மழைன்னு சொன்னாலே பதறி அடிச்சு ஓடுறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல என்னதான் ஆச்சு? என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? இப்ப மழை வேற வரப்போகுது இல்லையா? அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்பெல்லாம் மழை பெஞ்சு தண்ணி வீட்டுக்குள்ள வந்தாலே பொதுவா எல்லாரும் கேட்கிற கேள்வி என்ன? நீ ஏன் ஏரியில போய் வீடு கட்டின? நீ ஒழுங்கான இடத்துல வீடு கட்டியிருந்தேன்னா தண்ணி உன் வீட்டுக்குள்ள வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொதுமக்கள் மேலதான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை யார் மேல தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏரியில வீடு கட்ட அனுமதி கொடுத்த அரசு நிர்வாகிகள் மேல தானே தப்பு இருக்கு. அதை விட்டுட்டு நீ ஏரியில வீடு கட்டின, அதனாலதான் உன் வீட்டுல தண்ணி வருது அப்படின்னு பொதுமக்கள் மேலேயே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது ஏன் அப்படின்னு தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாம நீங்க கேட்கலாம், இப்ப ஏரியில வீடு கட்டினா அப்படிதானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தோம்னா ஏரி பக்கம் வீடு கட்டாம சிட்டிக்கு நடுவுல வீடு கட்டினவங்களோட நிலைமையுமே அதுதானே இன்னைக்கு. ஆக மக்கள் மேல தப்பு கிடையாது, அவங்க வீடு கட்டுறதுக்கு அலோ பண்ண அரசு நிர்வாகத்தின் மேலதான் தப்பு இருக்கு. அதை விட்டுட்டு மக்கள் மேலேயே நீங்க ஏன் வீடு கட்டினீங்கன்னு கேள்வி கேட்கறதுல எந்த ஒரு நியாயமே இல்லை. அடிப்படை கட்டமைப்பு தப்பா இருக்கிறது தான் இங்க தப்பே. அடிப்படை கட்டமைப்பை கட்டமைக்கிறது இங்க யார் கையில இருக்கு? அரசியல்வாதிகள் கையில, ஆளும் கட்சிகள் கையில இருக்கு. அதே மாதிரி ஆண்ட கட்சிகள் கையில இருக்கு. குறிப்பா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு மழைநீர் போற பாதைய முறையா பராமரிக்கல. அது மட்டும் இல்லாம மழைநீர் போறதுக்கான பாதைகளை அதிகமா அதிகரிக்கல. வெறுமனே மழை வந்ததுக்கு அப்புறம் தற்காலிக நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு அடுத்த மழைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறது தான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையே. மழை வந்துட்டாலே போதும், இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் இவ்வளவு மோட்டர் தயாரா இருக்கு, தண்ணி இருக்கிற இடத்துல இருந்து தண்ணியை எடுத்து தண்ணி இல்லாத இடத்துக்கு அனுப்பிடுவோம், அது மட்டும் இல்ல இவ்வளோ போட்டு தயாரா இருக்கு, மழை தண்ணி எவ்வளோ வந்தாலும் சரி நீங்க சேஃபா கரைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி, இதுதான் மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு இங்க மக்களை எல்லாருமே நம்ப வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி சேதம் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வரலாறு காணாத மழை அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. அண்டர் கிரவுண்ட் ஒர்க் இங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனாலதான் ஒரு மலைக்கே இந்த ஊர் தாங்க மாட்டேங்குது. ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் பாருங்களேன், அவங்களோட கட்டமைப்புங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. குறிப்பா சொல்லணும்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சீவேஜ் சிஸ்டம் அது பக்காவா வச்சிருக்கிறதுனால மழை நீரையுமே அவங்க தேக்கி வைக்கிறாங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஆனா இங்க பாருங்க, மழை வந்துடுச்சுன்னா போதும், மோட்டார் தயாரா இருக்கு, போட்டு தயாரா இருக்குன்னு கடல் தண்ணிய வாளில அள்ளுற கதையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வங்கக்கடல்ல ஏற்பட்டிருக்க காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால சென்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. இதனால சென்னையில தொடர்ந்து 3 நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே அவதிக்கு உள்ளாயிருக்காங்க. இதனாலதான் மக்கள் அவதிக்கு உள்ளாயிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அரசு ஒவ்வொரு வருஷமும் மழைக்காக தற்காலிக நடவடிக்கைகளை எடுத்துட்டு அதை அப்படியே மறந்துறது தான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அதனாலதான் மக்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாயிருக்காங்கன்னே சொல்லலாம். இதுல மழை வந்தா சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரெட் பேக்கெட் வியாபாரியில இருந்து பால் பேக்கெட் வியாபாரி வரைக்கும் ரேட்டை டபுளா ட்ரிபிளான்னு ஏத்திக்கிட்டே போறாங்க. இதுல இன்னொரு குரூப் எப்படின்னா, மழை வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் மேக்னெட் மாதிரி எல்லாத்தையுமே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, மக்கள் தாங்க ரொம்ப பாவம். 2015 வெள்ளத்துக்கு அப்புறம் தான் இங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சென்னை டிசம்பர்னாலே யாருக்கும் ஒண்ணுமே தோணாது. அந்த வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா டிசம்பர் அப்படின்னு சொன்னாலே மக்கள் மனசுல ஒரு பயமும் பதட்டமும் தாண்டவம் ஆட ஆரம்பிக்குது. குறிப்பா சொல்லணும்னா 2015 டிசம்பர் ஒரு சாதாரண மாசமா பிறக்கலைங்க. தூங்க போன மக்கள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது டிசம்பர் 2ஆம் தேதி திக்கு திக்குன்னு எல்லார் மனசுலயுமே ஒரு பதட்டம் இருந்தது. அதுக்கு காரணம் அவங்க வீட்டுக்குள்ள எல்லாமே தண்ணி புகுந்தது தான். டிசம்பர் 1ஆம் தேதி 8:30 மணிக்கு தொடங்கின மழை அடுத்த நாள் டிசம்பர் 2ஆம் தேதி 8:30 மணி வரைக்கும் விடாம பெஞ்சுது. இது வரைக்கும் மில்லிமீட்டர் அளவுல பெஞ்சுக்கிட்டு இருந்த மழை அன்னைக்கு தான் சென்டிமீட்டர் அளவுல பதிவாக ஆரம்பிச்சிச்சு.
3 மாசத்துல பெய்ய வேண்டிய மழை அன்னைக்கு ஒரு நாள்ல பெஞ்சிருக்கு. இந்த 100 வருஷத்துல ஏற்படாத பேரிழப்புகள் அன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால அரசு டிசம்பர் 3, டிசம்பர் 4 அன்னைக்கு பொது விடுமுறையை அறிவிக்கிறாங்க. சென்னையிலிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமா வெளியேறாங்க. கிட்டத்தட்ட 18 லட்சம் மக்கள் சொந்த வீட்டை விட்டுட்டு வெளியேறாங்க. வாழ தகுதி இல்லாத இடமா சென்னை அன்னைக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம செம்பரம்பாக்கம் ஏரி நிறைஞ்சி திறந்து விட்டதும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருந்துச்சு. உயிர் சேதம், பொருள் சேதம் அப்படின்னு 2015 வெள்ளம் ஏற்படுத்தின தாக்கத்தை மக்கள் இன்னைக்கு வரைக்குமே மறக்கல. அந்த வெள்ள பாதிப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கே சென்னை மக்களுக்கு பல நாட்கள் தேவைப்பட்டுச்சு. குறிப்பா சொல்லணும்னா சிங்கார சென்னையா இருந்த சென்னை அன்னைக்கு சீரழிஞ்ச சென்னையா இருந்துச்சு. இது போன்ற பேரிழப்புகள் இனிமே நடக்கவே நடக்காது, அதுக்கான துரிதமான பணிகளை அரசு இயந்திரம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்து மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்துச்சு. ஆனாலும் அடுத்தடுத்த வருஷம் பெஞ்ச மழைகள்ல மக்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் தான் இருந்துச்சு. குறிப்பா கடைசி வருடம், அதாவது லாஸ்ட் இயர் பெஞ்ச மழையில மக்கள் பெரிய அளவுல பாதிப்புகளை சந்திச்சாங்க. வானிலை ஆய்வு மையம் சைட்ல இருந்து சென்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருந்தாங்க. 4000 கோடி ரூபாய் அளவில் மழை வெளியேற்ற பாதைகள் எல்லாம் நாங்க அமைச்சு வச்சிருக்கோம், அதனால மக்கள் இந்த வருஷம் பயப்படவே தேவையில்லை, எவ்வளவு மழை வந்தாலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்து மக்களுக்கு சொன்னதுனால மக்கள் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுமே எடுக்கல. ஒரு நாள் முழுக்க பெஞ்ச மழைக்கே சென்னை மக்கள் பெரிதளவுல பாதிக்கப்பட்டாங்க. மின்சாரம் துண்டிக்கப்பட்டுச்சு, மழைநீர் வீட்டுக்குள்ள வந்துச்சு, இந்த மாதிரி பலவிதமான பாதிப்புகளுக்கு மீண்டுமே உள்ளானாங்க இந்த சென்னை மக்கள். எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளை சந்திச்சாங்க அப்படின்னா, அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்கல. அது மட்டும் இல்லாம அவசர தேவைக்கு ஒரு ஆளை கூப்பிடணும் அப்படின்னா கூட அது அவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையா இருந்துச்சு. 4000 கோடி செலவு பண்ணுன்னு சொன்னீங்க, எந்த ஒரு பாதிப்புமே இருக்காதுன்னு சொன்னீங்க. அந்த 4000 கோடி எங்க போச்சு அப்படின்னு ஆளும் கட்சியை பார்த்து மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. மீம்ஸ், சோசியல் மீடியா, யூடியூப்னு பலரும் தங்களோட ஆதங்கங்களை, கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சாங்க. கிண்டல் கேலியாவும் இது இருந்தது. அதனால மக்கள் மத்தியில பெரிய அதிர்வலையே ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சிகளும் தங்களோட பங்குகளுக்கு கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சாங்க. இந்த பிரச்சனையை அப்படியே திசை திருப்ப ஆளும் கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, 2015 வந்த வெள்ள பாதிப்புகளை விட இந்த வருஷம் கம்மியா தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆளும் கட்சியா இருந்த அதிமுகவை விமர்சனம் பண்ணாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அதிமுக திமுக மேல பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்க அவங்கள குத்தம் சொல்ல, இவங்க அவங்களை குத்த சொல்ல அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மக்கள் அந்த மழை வெள்ள பாதிப்பிலிருந்து சில நாட்கள்ல மெல்ல மெல்ல மீண்டு வர ஆரம்பிச்சாங்க. இந்த வருட மழை எந்த அளவுக்கு பெய்ய போகுது அப்படின்னு இப்பவே மக்கள் மத்தியில ஒரு அச்சமும் பயமும் எழுந்திருக்கு. இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா, உண்மையிலே எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வீட்டுக்குள்ள வராம, ரோட்ல தேங்கி நிக்காம அரசு சரியான கட்டமைப்பை அமைக்கணும், மக்களை மழை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாம தற்காலிகமா எந்த ஒரு தீர்வையுமே எடுக்காம நிரந்தர தீர்வுக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரசு யோசிக்கணும். அப்பதான் இந்த மழை வெள்ளத்திலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும். மொத்தத்துல அண்டர் கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்கணும். பல முன்னேறிய நாடுகளும் கடைபிடிக்கிற மழைநீர் மேலாண்மை திட்டங்களை நம்ம அரசும் கடைபிடிக்கணும். அதுதான் இதுக்கு எல்லாமே ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும்.